கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கமான காதல் கதை தான். ஆனா, இந்த படத்துல மத்த காதல் படங்கள்ல இல்லாத ஒரு சப்ஜெக்ட் இந்த படத்துல வந்து இருக்கு. அது வந்து கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸ் வந்து உங்கள வந்து அப்படியே தூக்கி போட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு உருகக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, இவங்களோட அந்த சந்தோஷ் கோபின், அந்த மானசா வாரணாசி இவங்க 2 பேத்தோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துல வந்து அப்படியே வந்து ஜனங்க மனசுக்குள்ள அப்படியே பூந்துட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு உருக வச்ச ஒரு கேரக்டர் வந்து 2 பேருமே அந்த அளவுக்கு நடிப்புல வந்து பிச்சி உதறி இருக்கிறாங்க. ஒவ்வொரு காதல் படத்துலயுமே ஒவ்வொரு ஹீரோ, ஹீரோயின பார்க்கும்போது நமக்கே ஒரு வெறுப்பு வரும். ஆனா இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே சந்தோஷ் கோபின் அண்ட் மானசா வாரணாசியோட முகங்கள பார்க்கும்போதே, அந்த முகங்கள் வந்து இவங்க சேரணும். அதாவது ஒரு கோபமே இவங்கள பார்த்தா வந்து ஒரு வெறுப்பு வராத ஒரு முகம். அந்த முகம் வந்து காதல் பண்ணி, அவங்க வந்து எப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணி, கடைசியா எப்படி வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து, இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு எதார்த்தமாவும், அதாவது ஒரு சினிமாத்தனமே இல்லாத ஒரு சினிமாட்டோகிராஃபி. அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. அதாவது எந்த இடத்துலயுமே ஒரு சினிமாத்தனம் கிடையாது. அதனால ரியலிஸ்டிக்கா ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு லிவிங் அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்காங்க? அத வந்து எந்த அளவுக்கு வந்து அத வந்து முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சீன்கள் கூட இல்ல. அதனால வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். கண்டிப்பா இந்த படத்த வந்து மிஸ் பண்ணாத பாருங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.